ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி டைரிஸ். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்காக எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. அதில் ராபர்ட் கிளைவ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். 3 கர்நாடிக் வார்ஸ் நடந்திருக்கும். அதன் மூலமாக தான் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஃபுல்லாகவே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த கர்நாடிக் வாரில் ராபர்ட் கிளைவோட பங்கு ரொம்ப அவர்னால தான் நம்ம பிரிட்டிஷோட ரூல்ஸ்க்கு அடியிலேயே போனோம். அவ்வளோ பெரிய ராபர்ட் கிளைவ் ஒரு நல்ல பையனும் கிடையாது. ஸ்கூல்லெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வந்த பையன்தான். அவங்க அப்பா அவரை சமாளிக்க முடியலன்னு சொல்லி தான் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியில் சேர்த்தே விட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள், அங்கேருந்து துரத்தி விடப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம நாட்டையே ரூல் பண்ணுறதுக்கு காரணமாகவே இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு சிப்பாயாக தான் அவர் ஜாயின் பண்ணார். அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல ஒருத்தரை வேண்டான்னு சொல்லும்போது அவர் இன்னொரு இடத்துல பெரிய ஆள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். யாரும் வேண்டான்னு சொன்னாலுமே அந்த இடத்த விட்டு வெளியில் வேறு இடத்துல உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணுங்கள். டிஸ்கன்டினியூ பண்ணி துரத்தி விடப்பட்ட பையனாலேயே முடியும்னா நம்மளாலேயும் முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் யுவர் செல்ஃப்.